என் தங்கப்பிள்ளையே, காரணத்தோடு இந்த செய்தி உன்னை தேடி வந்திருக்கின்றது. இன்றிரவே இதனை கேட்டுவிட்டால் நிச்சயமாக என் குழந்தைக்கு வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கின்றது. வெள்ளிக்கிழமையின் இரவில் உன் கண்ணில் பட்டிருக்கின்ற இந்த தாயை நீ ஒருபொழுதும் நிராகரிக்க மாட்டாய் என்கின்ற நம்பிக்கையில்தான் உன் அம்மா உன் முன்னால் நிற்கின்றேன். என் குழந்தையே, இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் ஒரு சேர உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப் போகின்றது. நீ எதிர்பார்த்த ஒரு மாற்றத்தை நிச்சயமாக நாளைய தினம் உன் வாழ்க்கையில் நீ உணரப் போகின்றாய். என் குழந்தையே, இந்த வாழ்க்கை உனக்கு எத்தனை அற்புதங்களையும் காண்பித்து கொடுத்திருக்கலாம், எத்தனையோ நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடத்தி இருக்கலாம். ஆனால் நாளை நடப்பது போன்ற ஒரு அதிசயம் உன் வாழ்க்கையில் இதுவரையிலும் நீ கண்டிருக்க மாட்டாய். அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை தான் உனக்கு சொல்லிவிட உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நாளைய விடியலில் நான் சொல்கின்ற இந்த அடையாளத்தோடு வருகின்றவரை நீ கண்டுபிடித்து விட்டால் போதும். அவரை உன் எதிரில் கண்டாலும் சரி, எங்கேனும் தூரத்தில் பார்த்தாலும் சரி, நிச்சயமாக இது உன் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தையும் மிக பெரிய அதிசயத்தையும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு என்றும் உன் அம்மா நான் இருக்கும் பொழுது இது போன்ற விஷயங்கள் உனக்கு தெரியாமல் போனால்தான் ஆச்சரியப்பட வேண்டும். இவையெல்லாம் மிக பெரிய நன்மைகளை உன் வாழ்க்கையில் தரக்கூடிய விஷயங்களாக இருக்கும் பொழுது உன் செவிகளுக்கு இவை எட்டாமல் போய்விடுமா? உன் தாயானவள் நான் இருக்கும் பொழுது இவையெல்லாம் உனக்கு கிடைக்காமல் போய்விடுமா? என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது இந்த வாழ்க்கையில் என்று சொல்லி நீ எண்ணி எண்ணி கவலைப்பட்டது எல்லாம் போதும். இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றுமே தெய்வத்தின் அருளால் நடக்கிறது என்பதனை காணும் பொழுது நிச்சயமாக நீ பெருமகிழ்ச்சி அடைவாய். நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் பேரானந்தப்படுவாய். நமக்கான ஒவ்வொன்றும் நம்மை தேடி வருகின்ற நேரம். இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற பேரதிர்ஷ்டம் அல்லவா? நீ தெய்வத்திடம் என்ன கேட்கிறாய், கேட்கவில்லை என்பதை பற்றி எல்லாம் கவலைப்படாதே. உனக்கு வேண்டியதை தெய்வம் நன்கு அறியும். இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை பற்றி தெய்வம் நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது உனக்கான விஷயங்களை நீ ஒரு சேர பெற வேண்டும் அல்லவா? உனக்கான உண்மைகளை நீ எப்பொழுதும் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? நடப்பது அனைத்தையும் நீ நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்து விட்டது. உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய தருணமும் உனக்கு வந்து விட்டது. வராகியின் அன்பினால் ஒவ்வொருவரும் இந்த வாழ்க்கையின் மாற்றத்தை உணர்ந்து தான் பெறக்கூடிய நம்பிக்கைகளை என்னவென்று பெற்றுக்கொண்டு அடுத்த நிலையை நோக்கி நகரும் பொழுது, என் பிள்ளை, உன் வாழ்க்கையில் நான் மாற்றத்தை கொண்டு வராமல் சென்று விடுவேனா? எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் பார்த்து என் பிள்ளை நீ பிரமித்து போயிருக்கிறாய். அதே நேரத்தில் அந்த பிரமிப்பிலிருந்து நீ மீண்டும் வந்திருக்கின்றாய். ஏனென்றால் உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியினாலும் அந்த விஷயங்களில் இருந்து உனக்கு மிக பெரிய வெற்றிகள் கிடைத்திருக்கிறது. நீ எடுத்து வைத்த ஒவ்வொரு முயற்சியும் உனக்கு அந்த விஷயங்களை சரியாக உன் கைகளில் கொடுத்திருக்கின்றது. இதுதான் என்று நீ தெரிந்து கொண்டு என்ன நடந்தாலும் நம்மால் அதிலிருந்து மீண்டு வர முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தொடங்கியும் விட்டாய். இது போன்ற பல உண்மைகளை உன் வாழ்க்கையில் நீ தெரிந்து கொண்டு உனக்கான ஒவ்வொரு மாற்றத்தையும் ஒரு சேர அடைய நீ விரும்பி விட்டாய் என்பது உண்மை. இனி எப்பொழுதுமே நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் உனக்காக நான் எப்பொழுதும் வருகிறேன் என்பதனையும் உன்னால் சரியாக உணர்ந்திட முடியும். நல்ல நேரம், நல்லதொரு சூழ்நிலை இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய மாற்றத்தை எப்பொழுதும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நாம் புரிந்து கொண்டு எப்பொழுதும் நமக்கான நல்ல நேரத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று எண்ணி நீ வருந்தி கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ என்னவென்று உணரக்கூடிய தருணம் உனக்கு வந்து விட்டது. வாழ்க்கை தடுமாறி நிற்கும் பொழுது
எதையுமே இந்த வாழ்க்கையில் நீ பெற்றுக்கொள்ள முடியாமல் வேதனைப்பட்டு நிற்கும் பொழுது உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற முடிவிற்கு நீ வரத் தொடங்கிவிட்டாய். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் நிறைவான மகிழ்ச்சியை நீ உறுதியாக பெறுவதற்கு எப்பொழுதும் தயாராகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உனக்கு நல்லபடியாக நல்ல வாய்ப்பினை வழங்கி கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ விஷயங்கள் உனக்கு துன்பங்களை கொடுத்திருக்கலாம். எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை வேதனைப்படுத்தி உச்சத்திற்கு தள்ளி இருக்கலாம். ஆனாலும் ஏதோ ஒரு நம்பிக்கையை பிடித்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ மேலேறி வர துடிக்கின்றாய் அல்லவா? ஏதோ ஒரு நம்பிக்கையினால் வாழ வேண்டும் என்று நீ எண்ணுகிறாய் அல்லவா? நிச்சயமாக அந்த விஷயம் உன் வாழ்க்கையை உனதாக்கி கொடுக்க போகின்றது. உன்னுடைய அந்த நம்பிக்கைதான் இன்றும் இந்த தாயானவளை உன் முன்னால் நிறுத்தி வைத்திருக்கிறது. என் குழந்தையே, நான் சொன்னது போல நான் சொல்கின்ற அடையாளத்தோடு வருகின்ற வரை நீ கண்டு விட்டாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடக்கும் என்பதனை நான் உறுதியாக சொல்லிவிட்டேன். அப்படியானால் வருகின்றவரின் கையில் ஏதோ ஒரு விஷயமும் இருக்கப் போகிறதல்லவா? ஒரு மனிதரையும் அவர் கையில் இருக்கின்ற ஒரு பொருளையும் நீ சேர்ந்து பார்த்துவிட்டால் நிச்சயமாக உனக்கு பேரதிர்ஷ்டம் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, வாய்ப்புகளை நாம் தேடிச் செல்லாமல் அதுவாகவே நமக்கு கிடைக்கிறது என்றால் அதை விடுகின்றவனை போன்ற ஒரு முட்டாள் வேறு யாரும் கிடையாது. அதனால் நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை எப்பொழுதுமே நீ விட்டு விடாதே. இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற சந்தர்ப்பங்களை ஒருபொழுதும் நீ தொலைத்து விடாதே. உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து உன்னோடு நான் பயணிப்பதை நீ என்னவென்று புரிந்து எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு நீ இருக்க பழகி கொண்டால் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும். உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களை நல்லபடியாக உன் கைகளில் கொடுக்கும். அப்பேற்பட்ட ஒருவர் யார் தெரியுமா? இவர் அவ்வளவு சுலபமாகவெல்லாம் உன் கண்களில் தென்படுவதில்லை. தன்னை அவ்வளவு எளிதில் யாருக்கும் உணர்த்தி விடுவதில்லை. அப்படி ஒருவருக்கு தன்னை உணர்த்துகிறார் என்றால் அவர்களை போன்ற புண்ணியம் செய்தவர்கள், அவர்களை போன்ற பாக்கியம் செய்தவர்கள் வேறு யாரும் இல்லை என்றுதான் அர்த்தம். இப்பொழுது என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எல்லோருக்குமே இது தென்படுமா? இவர்களை பார்த்து விட முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக சாத்தியமில்லை. அதையும் மீறி யாருக்கெல்லாம் தென்படுகிறதோ அவர்கள் எழுதி வைத்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் தெய்வம் நிலையாக நிற்கிறது. நீயும் சரியான பாதையில் பயணித்து கொண்டிருக்கின்றாய். நல்ல விஷயங்களை நிறைவாக செய்து கொண்டிருக்கின்றாய் என்று. நாளைய தினம் சனி மகா பிரதோஷம். சனி மகா பிரதோஷ நாளில் சிவபெருமானினுடைய அருளையும் நந்தி தேவரினுடைய அருளையும் நாம் பெற வேண்டும். அப்படியானால் ஒருவர் தன்னுடைய கைகளில் நந்தி தேவரை நினைவுபடுத்தும் விதமாக மாடுகளை அழைத்து கொண்டு வருகிறார் என்றால் நிச்சயமாக அந்த இடத்திலேயே நீ புரிந்து கொள்ளலாம், சிவபெருமானினுடைய அருள் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதற்கு இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? நீ செய்து கொண்டிருக்கின்ற ஒரு காரியம் உனக்கு வெற்றியை கொடுக்கப் போகிறது என்பதனைத்தான் அவர் இது போன்ற ரூபத்தில் வந்து உனக்கு உணர்த்துகிறார் என்ற அர்த்தம். அவர் உனக்கு உணர்த்துகின்ற விஷயங்கள் அத்தனையுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சியை உனக்கு உறுதியாக கொடுப்பதற்குரியது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ நிறைவாக பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் இவையெல்லாம் உன் கண்களுக்கு தென்படும். நீ செய்த பல புண்ணியத்தின் பலன் இந்த வாழ்க்கையில் உனக்கானதை உன் கைகளில் கொண்டு வந்து தரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இன்றோடு இந்த பிரச்சனைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் முடிந்து விடுமா என்று கேட்டால் அதற்கு அர்த்தம் அதுவல்ல. நீ சரியாகத்தான் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கின்றாய். இப்படியே உன்னுடைய முன்னேற்றத்தை நோக்கி நீ பயணப்படு. உனக்கான வெற்றி ஒரு சேர உன் கைகளில் கிடைக்கும் என்பதுதான்.
உனக்கான நம்பிக்கை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உறுதியாக கிடைக்கும் என்பதுதான். இனி எல்லாமும் உனக்கே உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியை ஒரு சேர உனக்கு கொடுத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கைகளை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட வேண்டும். என் பிள்ளையே, நான் எப்பொழுதுமே உனக்கு தருவதையெல்லாம் நீ மிக பெரிய நம்பிக்கையோடு தானே பெற்றுக்கொள்கின்றாய். நம் தாயானவள் நடத்துவாள் என்று தானே. அதுபோலத்தான் நான் சொல்கின்ற இந்த விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் உன்னை தேடி வருகின்ற சிவனையும் நந்தி தேவரையும், குறிப்பாக காளை மாட்டினை கையில் கொண்டு வருபவராக இருந்தால் நிச்சயமாக அந்த நொடியே உன் வெற்றியை நீ உறுதி செய்து கொள். விட்டுவிடக்கூடாது. நாம் எடுக்கின்ற இந்த முயற்சியில் நாம் பின்வாங்கிவிடக்கூடாது. நாம் ஆசைப்பட்டது நமக்கு கிடைக்கப் போகிறது என்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிட வேண்டும். எதிர்பாராத நேரங்களில் இது போன்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்துவிட்டது என்றால் இதைவிட பெருமகிழ்ச்சி வேறென்ன இருக்கப் போகின்றது? இதைவிட பேரதிசயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவாக இருந்துவிடப் போகின்றது? நடப்பது உனக்காக, இந்த வாழ்க்கையில் உன்னுடைய நன்மைகளை எடுத்துச் சொல்வதற்காக. இனி எந்த சூழ்நிலையிலும் எதையும் நீ விட்டு விடாதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தை நீ உணர்வது போல சிவபெருமானை உணர்ந்து விட்டால் நீ என்னை கூட உணர வேண்டாம். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பேரதிசயம் நடக்கும். அத்தனையும் அவரின் படைப்பு. சிவபெருமானினுடைய அருளால் படைக்கப்பட்டவளே இந்த வராகி. நான் உனக்கு சிவனின் அருள் கிடைக்கும் என்று உறுதியாக சொல்கிறேன் என்றால் நீ சரியாகத்தான் இருக்கிறாய் என்பதற்கு அர்த்தமாகும். நாளைய தினம் நீ நிச்சயமாக நான் சொல்கின்ற இந்த அடையாளத்தோடு இவர்களை கண்டு விட்டாயானால் உன் வாழ்க்கையின் உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியினை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். என்ன நடக்கிறது என்று நீ உணர்கின்ற இந்த நேரம், இனி இந்த வாழ்க்கை நீ எதிர்பார்த்ததை விடவும் சிறப்பான பல நல்ல விஷயங்களை உனக்கு காண்பித்து கொடுக்கும். உன்னை இந்த நிலையிலிருந்து நிச்சயமாக மீட்டெடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, அம்மா எப்பொழுதும் இப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஒருவர் வருவார், அவரை பார்த்தால் போதும் என்று சொல்கின்றார். அதற்கு என்ன அர்த்தம் என்று உனக்கு தோன்றுகிறதா? என் பிள்ளையே, உன்னுடைய முயற்சிக்கும் உன்னுடைய உழைப்பிற்கும் வெற்றி நிச்சயம் உண்டு. அந்த வெற்றியை நீ பெறுவதை உனக்கு உறுதிப்படுத்துவதற்காகத்தான் இது போன்ற அடையாளத்தோடு நான் இவர்களை உனக்கு உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறேன். இவர்களை கண்டுவிட்டால் போதும் என்று நான் உனக்கு எடுத்துச் சொல்கின்றேன். அப்படியானால் நீ செய்கின்ற காரியம் சரியா தவறா, நாம் இதை செய்யலாமா வேண்டாமா என்பது போன்ற குழப்பம் உனக்குள் வருகிறது என்றால் நிச்சயமாக அந்த குழப்பத்திலிருந்து உனக்கு தீர்வு கிடைக்கும். நாம் செய்வது எல்லாம் சரிதான். நம்மை சிவபெருமானும் நந்தி தேவரும் ஆசீர்வதிக்கின்றார்கள். அதனால் நாம் செய்கின்ற இந்த விஷயத்தை சரியாக செய்துவிடலாம் என்பது போன்ற ஒரு எண்ணம் உனக்குள் வந்துவிடும். இந்த எண்ணத்தோடு உன் வாழ்க்கையின் வெற்றியை நீ எப்பொழுதும் உறுதி செய்து விடுவாயல்லவா? உனக்கு நம்பிக்கையை கொடுக்க ஒருவராகத்தான் நான் இந்த அடையாளங்களை எல்லாம் உன் கண் முன்னால் எடுத்துச் சொல்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி நீ அனுபவிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயங்களையும் பெருமகிழ்ச்சியையும் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ நம்பினால் அது போதும். இனி எந்த நேரமும் உனக்கு வாழ்க்கையின் சந்தோஷத்தின் உச்சமாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என்றும் என்றென்றும் இந்த வராகி உனக்காக உன் வெற்றியை நிச்சயமாக நிலைநிறுத்தி கொடுப்பாள் என்பதனை நீ உறுதியாக எண்ணிக்கொண்டாலே அது போதும். இனி எங்கும் உனக்கு இந்த சூழ்நிலைகள் நிச்சயமாக வேதனைகளை கொடுக்காமல் உன் வாழ்க்கையின் நம்பிக்கையை உனக்கு உறுதியாக தரும் என்பதனை நீ புரிந்து கொள். எல்லாவற்றையும் கடந்து உனக்கு பெருமகிழ்ச்சி கிடைக்கும் என்பதனையும் நீ உணர்ந்து கொண்டு இன்றிரவை கடந்து வா.
நாளைய விடியல் உனக்கானது. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.